தாலி கட்டின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? I was very happy. You were happy. I was like, oh, this is like really nice. Like a dream come true. உங்க ஃபேமிலி எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க நீங்க? I think ரொம்ப மிஸ் ஆக்சுவலி அம்மா அப்பாங்க. I'm so sorry. Galata presents நம்ம வீட்டு கல்யாணம். Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Antway School of Design, Anandam Silks, all new Diwali collections. Terenam Homes, brand of trust. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடந்ததா கல்யாணம்? சூப்பராக இருந்தது. பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. தாலி கட்டின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? I was very happy. You were happy. Yeah. I was like, oh, this is like really nice. Like a dream come true. அக்ஷயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா கைண்டாக பார்த்து கேரிங்காக இருக்காங்க, ஃபேமிலி ஓரியன்ட். நல்லா அதை பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக. டு ஈச் அதர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். நல்லா ஈச் அதர் பார்த்துக்கணும். லைஃப் வந்து சப்போஸ் பி ஃபன். Can always be depressed, you know. ஆமா. So like always be there for each other. That's the main thing. ரொம்ப நாள் ஃபோனில் தான் பேசிக்கணும். நேரில் மீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் இருக்கும்னு தோணுச்சு. இருந்த மாதிரி சொன்ன மாதிரி நான். ரெண்டு பேர்ல யார் மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் தானா? மோர் மெச்சூர் தென் யூ? டேக் கேர் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்றது. எதையுமே ஃபோர்ஸ் அண்ட் கம்பல்ஷன் பண்ண மாட்டாங்க. லைக் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, அது மட்டும் நமக்கு போதும்ல. அந்த ஃப்ரீடம் கிடைச்சாலே இருக்கும். அக்ஷயா, யூஎஸ் போறீங்க நீங்க. உங்க ஃபேமிலி எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க நீங்க? ஐ திங்க் ரொம்ப மிஸ். ஏதோ ஒரு பக்கம் இருக்கு. ஆக்சுவலி அம்மா அப்பாங்க. I'm so sorry. வணக்கம் தனுஷ். வணக்கம் அக்ஷயா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டோக்கியோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஸோ உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு அக்ஷயா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ட்ரீம் மாதிரி இருந்ததா இல்ல ஐஸ் ஓப்பனா எல்லாமே அவேரா தான் இருந்தீங்களா நடக்கிற எல்லா விஷயத்துக்கும்? ட்ரீமா தான் இருந்தது. உங்களுக்கு is it like a dream or are you aware of every little thing that is happening? But புரியுதா? I like when they're planning and stuff. Like I like listen in, you know. And like I'll give them like my like opinions and stuff, like how okay you can do like this or like this. And my different opinion. நானும் ஆஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த பிளானிங் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா சூப்பரா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் சின்ன வயசுல வந்து ஹாலிடே போறதை விட ஹாலிடே போறோம் அப்படின்றதுக்கு பிளான் பண்றது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்ததாக்கும். ஆமா, அதே மாதிரி தான். ஓகே ஓகே. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடந்ததா கல்யாணம்? சூப்பரா இருந்தது. அப்படியா? அந்த பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இட் வாஸ் நைஸ். ஆமா. பட் அத்தனை பேர் பொட்டு வச்சாங்க, அத்தனை பேரும் மாலை போட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐயோ இன்னும் இருக்கா அப்படின்னு தோணுச்சா இல்ல எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ரொம்ப பொறுமையா இருந்தீங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா டிஃபரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஜப்பான்ல மேரேஜ் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் டிஃபரெண்டாவும் இருந்தது. நீங்க ஊர்ல பாக்குற கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இதுல வித்தியாசம் எதுவும் தெரியல. ஏன்னா எல்லாருமே சுத்தி எல்லாம் இந்தியன்ஸ் தான். எனக்கே தோணல ஜப்பான்ல இருக்கிற மாதிரி. ரொம்ப ஹாப்பியாவே எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க. சோ தட்ஸ் எந்த வித்தியாசமும் தெரியல. தாலி கட்டின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க அப்பா அழுதுட்டு இருந்தாரு. உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கும் அழுக வந்தது. நான் ஸ்மைல்ல இருந்தீங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் தொடச்சிக்கிட்டீங்க. நீங்க how was it for you? I was very happy. You were happy. Yeah. I was like, oh, this is like really nice. You know. Like a dream come true. அப்படி. அக்ஷயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா கைண்டாக பார்த்து கேரிங்கா இருக்காங்க, ஃபேமிலி ஓரியன்ட். நல்லா அதை பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக. நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல டைம் கிடைச்சதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? கிடைச்சதா? ஸ்பேஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். இருக்கு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேசி ஈஸியா கொடுத்துருவாங்க. பேசுங்க நாங்க போயிடுவாங்க. சோ இப்பவே இந்த 5-6 நாள்லயே டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். சோ என்ன டு ஈச் அதர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? நேர பிசிக்கலா பண்ணிருக்காம இருக்கலாம், மனசுக்குள்ள என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். நல்லா டேக் கேர். நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா ஈச் அதர் பார்த்துக்கணும். லைஃப் வந்து சப்போஸ் டு பி ஃபன். Can always be depressed, you know. ஆமா. So like always be there for each other. That's the main thing. So fun life ஃபன்னா இருக்கணும்ன்றாரு அவரு. டிப்ரெஸ்டா இருக்க கூடாது அப்படிங்கிறாரு. அக்ஷயா, யுஎஸ் போறீங்க நீங்க. 13ஆம் தேதி பிரியா விட இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க. உங்க ஃபேமிலி எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க நீங்க? ஐ திங்க் ரொம்ப மிஸ்.
மிஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்றேன் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆக்சுவலி அம்மா அப்பாங்க ஐம் சோ சாரி. Excuse. டிஷ்யூ கொடுங்க. நான் வந்து 2 வீடு தள்ளி 2 தெரு தள்ளி போனேன் கல்யாணம் ஆகி. அப்போ வந்து அப்பாவை கட்டிக்கிட்டு அழுதேன். அப்ப அப்பா என்ன சொன்னார், நீ தான் போறது இங்கே தானே இருக்க போற. ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் இல்ல, நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான். ஸோ உங்க ஃபேமிலியில யாரை ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க நீங்க? ஆக்சுவலி ஃபேமிலியவே மிஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி அக்கா பொண்ணு அதீரா, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ் பண்றது தெரியாது, என்னை அப்படி பாத்துக்குவாங்கன்ற ட்ரஸ்ட்ல தான் நான் ஓகே. அவங்க கூட தான் மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க ரூம்க்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களோட பேசிட்டே இருந்து ஷேர் பண்ண நிறைய திங்ஸ் அவங்களோட. எல்லாம் அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம். இந்த கல்யாண நிச்சயம் அனுப்புறோம், மனசை விட்டு ஓப்பனா யாருக்கிட்ட பேசுனீங்க நீங்க? இது இந்த அபவுட் த வெட்டிங் மோஸ்ட்லி அம்மா தான். அம்மா கிட்ட தான். ஓகே. அவங்க கூட தான் நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணுவேன். அதில் மெயினாக அவங்ககிட்ட தான். ஓகே. நீங்க யார்கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப மனசை விட்டு ஷேர் பண்ணீங்க? 2 அம்மாவும். 2 பேரும் 2 அம்மா கிட்டயும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒருத்தர் நேர்ல பார்த்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு நியூ எக்ஸைட்டிங்காக அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ. ஆமாம், ரொம்ப நாள் ஃபோனில் தான் பேசிட்டு இருந்தோம். நேரில் மீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஓகே இருக்கும்னு தோணுச்சு. அது இருந்த மாதிரியே சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஓகே. உங்களுக்கு நேர பார்த்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸா இருந்தது, அப்புறம் ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது. ஃபோன் கான்வர்சேஷன்லயே போயிட்டு இருந்ததுன்றது, அப்புறம் நேர்ல பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஓகே. நீங்க 2 பேரும் தமிழ்ல பேசிக்குவீங்களா, இங்கிலீஷ்ல பேசிக்குவீங்களா, எந்த லாங்குவேஜ்ல பேசிக்குவீங்க? தமிழ் தான். 2 பேரும் தமிழ்ல தான் பேசிக்குவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணது ஞாபகம் இருக்கா? கால்ல பேசினது மே 1 நைட் 12 நைட் 12 o'clock. ஆக்சுவலி நமக்கு 12, அவங்களுக்கு வந்து மார்னிங். சோ நீங்க தூங்கி எழுந்திருச்சீங்களா இல்ல அலாம் வச்சு? ஆக்சுவலி நான் அது வந்து டிராவலிங்ல இருந்தேன். சோ தட் அது எந்த ஊர்ல இருந்தீங்க, எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தீங்க அப்போ? மதுரை. மதுரை பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ல தான் கூப்பிட்டீங்களா? ஆஹா. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் பெட்ல சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்போ இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணா அப்போ நாங்கள் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உங்க லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. வெரி அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு வேர்ல்ட் டூர் போறீங்க, ஷிப்ல போறீங்க, அப்புறம் ட்ரெயின்ல போறீங்க, திரும்பி ஷிப்ல போறீங்க, திரும்பி ட்ரெயின்ல போறீங்க. அப்புறமா தான் நீங்க வந்து கிட்டத்தட்ட அடுத்த மார்ச்ல தான் போறீங்க நீங்க அமெரிக்காவுக்கு. உங்களோட செட்டில் ஆகுது அப்படிங்கிறது அமெரிக்கா தான் இருக்கும். இதை ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும். ஸோ 2 பேர்ல யாரு மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அக்ஷயா ஐ திங்க் அவர் தானா? மோர் மெச்சூர் தென் யூ? அப்படியா? ஐ திங்க் இன்னும் அந்த பாண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலங்க. சோ ஓகே. அவ்வளோ டீப்பா ஒன்றும் போல, அதனால இனிமே தான் தெரியும். ஓகே. எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க I think I'm acting more mature than for my age. So like maybe me, I don't know. ஓகே. ஸோ 2 பேருக்குள்ள இப்போதைக்கு நீங்க தான் மெச்சூர் பர்சன். இந்த கேள்வி வந்து அக்ஷயாக்கு. தனுஷோட ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு என்ட்ரி உங்க லைஃப்ல எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாமே எனக்கு எப்படி வே ஆஃப் மூவ் பண்ணுன்றதுக்கு ஓகே. என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து நெப்போலியன் சொன்னாரு, இந்த பெண் வந்து எங்க குலசாமி அப்படின்னாரு. நேத்தி கல்யாணத்துலயும் அதே தான் சொன்னாரு. அவரோட நீங்க பேசின பேச்சு என்ன? நீங்க பேசுனீங்களா? அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? மோர் ஆஃப் டேக் கேர் நல்லா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் எதையுமே ஃபோர்ஸ் அண்ட் கம்பல்ஷன் பண்ண மாட்டாங்க. லைக் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, அது மட்டும் நமக்கு போதும்ல. அந்த ஃப்ரீடம் கிடைச்சாலே இட் அக்செப்ட். அவரை நான் இன்னைக்கு தான் வந்து அவரோட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷமே. அப்ப எனக்கு தோணுச்சு அவர் வந்து சாதாரண யங் பாய்ஸ் மாதிரி இல்ல, இன்டெலிஜென்ட் யங் பாய்ஸ் மாதிரி கூட இல்ல, அதையும் தாண்டி ஒரு இன்டெலெக்சுவலா இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அது ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்களா? தோணிருக்கா? கான்வர்சேஷன்ல எந்த ப்ராப்ளம் வராது. லைக் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட இட்ஸ் ஓகே
கூல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி எமோஷனல் கோஷன்ட்டும் இருக்கு, ஐ திங்க் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும், ஐக்யூ எல்லாமே எல்லாமே ரெண்டுமே இருக்கு. ஈக்குவலா இருக்கும். வண்டர்ஃபுல் வண்டர்ஃுல். ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கா உங்களை பத்தி? அப்படி எதுவும் இல்ல, அப்படி இல்ல, எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்களா? சோ ஓப்பனா இல்ல சொல்லி கொஞ்சம் அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி வச்சிருக்கீங்களா நோ, நீங்க? அந்த மாதிரி நான் ஓப்பனே ஃபர்ஸ்ட் Open டைம் பேசுமே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆ, என்னெல்லாம் பார்ப்பேன், ஆ, என்னெல்லாம் பிடிக்கும், ஆ. அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டேன். சீக்கிரட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்ல வச்சுக்கல, இனிமே வரும் பாருங்க. ஓ இது தெரியாதா உனக்கு நான் இப்படிப்பட்டவ அப்படின்றது வரும், அது போக போகுது. போக போக தெரியும். ஓகே அக்ஷயா, உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு. யாரோட அட்வைஸ வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? அப்பா அண்ட் அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணாங்களா? நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது இப்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இந்த இருக்கு. கல்யாணம் அப்பவும் அட்வைஸ் பண்ணாங்களா இல்ல உங்களுக்கே புரிதல் இருந்ததா? எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அப்படியா? அட்வைஸ் பண்றது நல்லது. உங்களுக்கு அட்வைஸ் பண்றது யாரு? நோ உங்களுக்கு நோ, நாமளே advice யூ ஆர் a free man. நானும் குணால்கிட்ட பேசுவேன், என் பேசுறீங்களா? பிரதர்கிட்ட பேசுவேன். நாங்கள் அட்வைஸ் கொடுத்து முடிச்சாது. ஓகே, ரெண்டு பேர்ல நீங்க அதிகமா கொடுப்பீங்களா அவர் அட்வைஸ் அதிகமா கொடுப்பாரா? 2 பேரும் ஈக்குவல் அமௌண்ட் தான். 2 பேரும் ஈக்குவலாக அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும். அது நாங்கள் சொன்னோம், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண ஈச் அதர் டேப்ஸ். என்கேஜ்மெண்ட் அப்போ அக்ஷயா நீங்க ரொம்ப எமோஷனலா இருந்தீங்க, திடீர்னு ஹாப்பி டியர்ஸ் வந்ததா உங்களுக்கு? கல்யாணத்துல அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கண்ட்ரோல் Actually, பண்ணிட்டு அப்பா இருந்தீங்களா? பேச ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு வந்துருச்சு. லைக் ம். எப்படா இவ்ளோ கேமரா இருக்கப்ப நம்ம அழுதா, என்கேஜ்மெண்ட் வேற. ஸோ அதெல்லாம் அத அங்க இருந்து வேற கை காமிச்சது, நோ நோ ஸ்டாப் அப்படின்ட்டு. ம். ரொம்ப எமோஷனலா தான் போச்சு. ஜூம்ல தானே என்கேஜ்மெண்ட் நடந்தது, ஆமா, அதர் எண்ட் ஆஃப் த Yeah. எண்ட்ல நீங்க இருந்தீங்க, ஆமா, இங்க எல்லாரும் பீப்புள் இருக்காங்க, அங்க நீங்க வந்து ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும் ஆமா. அவங்கள. சோ எப்படி இருந்தது அப்போ? இப்போ அங்கே நாங்கள் நாங்களே அங்கே வச்சிருந்தோம். ஆ. இதே இவங்க வச்சிருக்கமே அங்கே ம். நாங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சிருந்தோம். ஓகே, அதில் அந்த எண்ட்ல கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கூடவே இருக்கிறவங்க டிஸ்டன்ஸ் அவ்வளோ தெரியல, தேங்க்ஸ் டு டெக்னாலஜி Yeah. இல்லையா? பக்கத்துலேயே இருந்த மாதிரி தான் இருந்தது. Galata presents நம்ம வீட்டு கல்யாணம். Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Sunland, பிசப்பிசப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Antway School of Design, Anandam Silks, all new Diwali collections. Terranum Homes, brand of trust.